ஹலோ கைஸ், வெல்கம். இன்னைக்கு ஜாவா வேரியபிள்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஜாவா வேரியபிள்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் இருக்குது: லோக்கல் வேரியபிள், இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் அண்ட் ஸ்டாட்டிக் வேரியபிள். இந்த டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் என்னன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி வேரியபிள்னா என்ன, ஜாவாவில் அது எப்படி வந்து யூஸ் பண்ணுறாங்கன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக டாபிக் போயிடலாம். இப்போது இது வந்து ஒரு கண்டெய்னராக வச்சுக்கோங்க. இட் இஸ் அ டேட்டா கண்டெய்னர். அதில் வந்து நம்ம சில வேல்யூஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணலாம். அதாவது உங்களோட டேட்டாவை ஒரு இடத்துல ஸ்டோர் பண்றது. இப்ப நேம்னு இருக்கு வச்சுக்கோங்களேன், இல்ல ஏஜ்னு இருக்கு, ஏஜ் 21. இந்த 21ன்ற வேல்யூவை ஒரு இடத்துல நீங்க ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அது எங்க ஸ்டோர் பண்ணி வைப்பீங்க? அதுக்கு பேர் தான் கண்டெய்னர், அப்படி இல்லைன்னா பாக்ஸ்னு வச்சுப்போமே, உங்களுக்கு புரியுற மாதிரி. ஸோ இங்க ஜாவால அது எப்படி மென்ஷன் பண்றாங்கன்னா, அதை வேரியபிள்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்றாங்க. ஸோ இட் இஸ் அ டேட்டா கண்டெய்னர், ஸ்பெசிபிக் டேட்டா டைப். இன்டா இருக்கலாம், ஸ்ட்ரிங்கா இருக்கலாம், பூலியனா இருக்கலாம், டபுளா இருக்கலாம், ஃப்ளோட்டா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஸோ ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒரு இடம் தான் அந்த பேர் வேரியபிள்னு சொல்லுவாங்க. இது ஆக்சுவலாக நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா வேரி அண்ட் ஏபிள். அதாவது இதோட வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகலாம். இப்போ நீங்கள் வந்து ஒருத்தரோட ஏஜ் இருக்குது, ஏஜ் ஈக்குவல் டு 25ன்னு வச்சுப்போமே. நெக்ஸ்ட் இயர் அவர் வந்து 26 மாறுது. ஸோ அந்த ஏஜ் வந்து மாறுதுல்ல, அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த வேரியபிள்ஸ் வந்து கேன் பி சேஞ்ச். அண்ட் தேர்ட் ஒன் வந்து பார்த்தோம்னா, ஜாவா வேரியபிள்ஸ் ஆர் நேம்ஸ் அசைன்ட் டு அ மெமரி லொகேஷன். அதாவது ஒரு மெமரி லொகேஷன் சொல்லி அதை குறிப்பிடுறாங்க. இது வந்து ஒரு மெமரி. நேம்ன்றதை ஸ்டோர் பண்றது ஒரு மெமரி. ஏஜ்ன்றது, அதாவது இன்ட்ன்றதை ஸ்டோர் பண்றது ஒரு மெமரி. ஏதாவது வந்து இப்போ சேலரின்னு வச்சுக்கோமே, அது வந்து டபுள்னு சொல்லுவாங்க ஜாவால, டேட்டா டைப். அதை ஸ்டோர் பண்றது ஒரு மெமரி. ஸோ இந்த மாதிரியான வேல்யூஸை வந்து ஸ்டோர் பண்றதுக்கு பேரு தான் வேரியபிள்ஸ். இந்த ஸ்லைடை பாருங்க. எக்ஸாம்பிளுக்கு இன்ட் ஏஜ் ஈக்குவல் டு 21 கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் இன்ட்ன்றது என்னது? இது வந்து ஒரு டேட்டா டைப். இன்ட்ன்றது என்னது? இது ஒரு டேட்டா டைப். இது என்ன வேணா இருக்கலாம், என்ன டைப் வேணா இருக்கலாம். அதாவது இன்ட்டுக்கு பதில் ஸ்ட்ரிங்கா இருக்கலாம், பூலியனா இருக்கலாம், ஃப்ளோட்டா இருக்கலாம், டபுளா இருக்கலாம். ஸோ இதுக்கு பேர் வந்து டேட்டா டைப். இது உங்களோட வேரியபிள் நேம். ஏஜ்ன்றது நான் கொடுத்த நேம். உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த நேம் நீங்க கொடுத்துக்கலாம். அதுக்கு பேரு தான் வேரியபிள் நேம். இஸ் ஈக்குவல் டு 21. இந்த பேரு வேல்யூ. ஸோ இதை 3 விதமாக நம்ம பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா டைப் என்னன்றதை மென்ஷன் பண்ணிடணும். அதுக்கு ஒரு பேர் வைக்கிறீங்க. ஏஜ்ன்னு நான் இங்கே வச்சிருக்கேன், அது பேர் வேரியபிள் நேம். அடுத்தது அதுக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறீங்க. ஸோ ஏஜ் ஈக்குவல் டு 21. இந்த 21ன்றது வேல்யூ. இப்படி தான் வந்து வேரியபிள் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் ஜாவால. பட் நீங்க 2 விஷயம் நீங்க கேள்விப்படலாம். அதாவது டிக்ளரேஷன் அண்ட் இனிஷியலைசேஷன். இன்ட் ஏஜ் அப்படின்றத நம்ம கொடுத்தோம்னா அது பேரு டிக்ளேர் பண்றோம். ஓகேவா? நான் இங்க டிக்ளேர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் அதை இனிஷியலைஸ் பண்ணணும். இனிஷியலைஸ்னா ஒன்றும் இல்லை, அதுக்கு வந்து ஒரு வேல்யூ கொடுக்கணும், ஒரு டேட்டா கொடுக்கணும். இஸ் ஈக்குவல் டு 21ன்றது தான் இனிஷியலைசேஷன். எக்ஸாம்பிள் இங்க பாருங்க. இன்ட் ஏஜ், டபுள் சேலரி, ஸ்ட்ரிங் நேம், பூலியன் இஸ் எம்ப்ளாய்டு. இதுக்கு பேர் தான் டிக்ளரேஷன். அதாவது டேட்டா டைப் என்றது இன்ட், டபுள், ஸ்ட்ரிங், பூலியன். அதோட நேம் என்னது? வேரியபிள் நேம் என்னது? ஏஜ், சேலரி, நேம், இஸ் எம்ப்ளாய்டு. இதெல்லாம் வேரியபிள் நேம். வேல்யூ கொடுக்காம நீங்க செமிகாலன் வச்சு முடிச்சீங்கன்னா இதுக்கு பேர் டிக்ளரேஷன். இப்போ இதுக்கு இனிஷியலைசேஷன் நம்ம பண்ணோம் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல. ஸோ அது வந்து இந்த மாதிரி. அதே தான் விச் இஸ் ஈக்குவல் டு 21. டபுள் சேலரி இஸ் ஈக்குவல் டு 50,000. நேம் ஆடம். இஸ் எம்ப்ளாய்டு ட்ரூ. ட்ரூ ஆர் ஃபால்ஸ் நம்ம இங்க மென்ஷன் பண்றோம். ஸோ இதுக்கு பேரு இனிஷியலைசேஷன். ஸோ இது டிக்ளரேஷன், இது இனிஷியலைசேஷன். இதுதான் வந்து கம்ப்ளீட் எக்ஸாம்பிள் ஃபார் வேரியபிள். ஞாபகம் வச்சுக்கோங்க. டேட்டா டைப், வேரியபிள் நேம், வேல்யூ. டிக்ளேர் பண்றோம், இனிஷியலைஸ் பண்றோம். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம 2 விதமா இனிஷியலைஸ் பண்ணலாம் வேரியபிள்ஸ். அதாவது நீங்க இன்ட் ஏஜ் ஈக்குவல் டு 21 டைரக்டாவே நீங்க வேரியபிள் கிரியேட் பண்ணும்போதே
இனிஷியலைஸ் பண்ணிடலாம். அப்படி இல்லை, நான் டிக்ளேர் மட்டும் பண்ணிடுறேன், அதாவது இந்த மாதிரி இன்ட் ஏஜ் டபுள் சேலரின்னு கொடுத்துட்றேன். இதோட வேல்யூ வந்து நான் லேட்டர் ஆன் கோட்ல நான் கொடுத்துக்கிறேன். அதுக்கு பேர் தான் அந்த லேட்டர் இன் த கோட் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்றோம். யூ கேன் இனிஷியலைஸ் வேரியபிள்ஸ் இன் ஜாவா at the time of declaration or later in the code. Next, 3 types of variables இருக்கு ஜாவா ப்ரோக்ராமிங்ல: லோக்கல், இன்ஸ்டான்ஸ் அண்ட் ஸ்டாட்டிக். இப்போ லோக்கல் வேரியபிள் இங்க கவனமா இங்க பாருங்க. declared inside the method body and used only within that method. சாம்பிளுக்கு நான் ஒரு ப்ரோக்ராம் வச்சிருக்கேன், ஒரு கிளாஸ் இருக்கு. இந்த இடத்துல பாருங்க, பப்ளிக் வாய்ட் டிஸ்பிளே, இது என்னோட மெத்தட். நான் ஒரு மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மெத்தட்குள்ள நான் ஏதோ ஒரு வேரியபிள் எனக்கு தேவைப்படுது, அதாவது ஒரு ஸ்ட்ரிங் டைப்ல நான் ஏதோ ஒன்று வச்சிருக்கேன். இங்க உங்களுக்கு புரியணுன்றதுக்காக லோக்கல் வேரியபிள் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரிங் லோக்கல் வேரியபிள் ஈக்குவல் டு ஐ எம் அ லோக்கல் வேரியபிள். அதாவது அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரிங் நேம் ஈக்குவல் டு ஆடம். இப்போ லோக்கல் வேரியபிள்ன்றது எப்படி வந்து இங்க ஒர்க் ஆகுதுன்னா, மெத்தடுக்குள்ள கிளாஸுக்கு உள்ள ஒரு மெத்தடுக்கு உள்ள நம்ம டிக்ளேர் பண்றது பேர் தான் லோக்கல் வேரியபிள். இந்த லோக்கல் வேரியபிள் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணும்போதே அதை இனிஷியலைஸ் பண்ணிடணும், அதாவது அதுக்கான வேல்யூவை அசைன் பண்ணிடணும். அண்ட் இந்த லோக்கல் வேரியபிள் வேற மெத்தடு வெளியில கால் பண்ண முடியாது. மற்ற வெளியில இருக்கிற மெத்தடுக்கு எல்லாம் இப்படி ஒரு வேரியபிள் இருக்குதுன்றதே தெரியாது. ஸோ இதுதான் லோக்கல் வேரியபிளோட யூசேஜ், ஒரு மெத்தடுக்குள்ள நம்ம யூஸ் பண்றதுதான். நெக்ஸ்ட், இன்ஸ்டான்ஸ் வேரியபிள். இந்த இன்ஸ்டான்ஸ் வேரியபிள் இந்த கோட்ல பாருங்க, கிளாஸுக்கு உள்ள ஒரு கிளாஸ் இருக்கா, பப்ளிக் கிளாஸ் வேரியபிள் டெமோ. கிளாஸுக்கு உள்ள நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், மெத்தடுக்கு வெளியில. இது ஒரு மெத்தட், ஆனா நான் மெத்தடுக்கு வெளியில டிக்ளேர் பண்ணியிருக்கேன், கிளாஸுக்கு உள்ள டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸ்டாட்டிக்ன்ற கீவேர்டு இல்லாம ஸ்ட்ரிங் இன்ஸ்டான்ஸ் வேரியபிள் ஈக்குவல் டு ஐ am an instance variable. ஓகே, ஸோ இன்ஸ்டான்ஸ் வேரியபிள்னா என்ன? டிக்ளேர்டு வித்தின் அ கிளாஸ் பட் அவுட் சைட் அ மெத்தட். புரிஞ்சுதா? மெத்தடுக்கு வெளியில கிளாஸுக்கு உள்ள டிக்ளேர் பண்றது தான் இன்ஸ்டான்ஸ் வேரியபிள். லோக்கல் வேரியபிள்னா மெத்தடுக்கு உள்ள டிக்ளேர் பண்றது தான் லோக்கல் வேரியபிள். அடுத்தது ஸ்டாட்டிக் வேரியபிள். ஸ்டாட்டிக் வேரியபிள்ன்றது இங்க எப்படி இன்ஸ்டான்ஸ் வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோமோ அதே மாதிரி தான். பட் என்ன பண்ணுவோம்னா, ஸ்டாட்டிக்ன்ற ஒரு கீவேர்டு, ஜாவாவோடைய ரிசர்வ்டு கீவேர்டை நம்ம யூஸ் பண்ணுவோம் ஃப்ரண்ட்ல. ஸ்டாட்டிக் ஒரு வேல்யூ, அதாவது ஸ்ட்ரிங் ஸ்டாட்டிக் வேரியபிள் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுவோம். அதே மாதிரி தான் மெத்தடுக்கு வெளியில கிளாஸுக்கு உள்ள டிக்ளேர் பண்ணுவோம், பட் ஸ்டாட்டிக்ன்ற கீவேர்டை அடிஷ்னலாக சேர்த்து நம்ம கால் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து 3 types of variables available in Java programming language. இதை கம்ப்ளீட்டா புரிஞ்சிக்கணும் அப்படின்னா இங்க ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன், வேரியபிள் டெமோ அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்குள்ள 3 வேரியபிளும் யூஸ் பண்ணியிருக்கேன்: இன்ஸ்டான்ஸ் வேரியபிள், ஸ்டாட்டிக் வேரியபிள் அண்ட் லோக்கல் வேரியபிள். ஓகேங்களா? இந்த இன்ஸ்டான்ஸ் வேரியபிளை பாருங்க, ஸ்டாட்டிக் வேரியபிளை பாருங்க. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்னன்னா, இங்க ஸ்டாட்டிக்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணதுனால தான் இது ஸ்டாட்டிக் வேரியபிள். ரெண்டுமே கிளாஸுக்கு உள்ளேயும் மெத்தடுக்கு வெளியிலையும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனா லோக்கல் வேரியபிளை பாருங்க, மெத்தடுக்கு உள்ள மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இதுதான் அந்த லோக்கல் வேரியபிள். இப்போ நான் வேரியபிள்ஸை கிரியேட் பண்ணிட்டேன், என்கிட்ட ஒரு மெயின் மெத்தட் இருக்கு. நான் எப்படி இந்த வேரியபிளை ஆக்சஸ் பண்றேன் அப்படின்றத பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் ஒரு இன்ஸ்டான்ஸ் வேரியபிளை எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் வேரியபிளை, இது என்னோட கிளாஸ் நேம் வேரியபிள் டெமோ. ஸோ அதை இங்கே கொடுத்துக்கிறேன். அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் நேம் வச்சுக்கிறேன். நியூ கீவேர்டு யூஸ் பண்ணி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன், அதாவது இன்ஸ்டான்ஸ் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, ஆப்ஜெக்ட் டாட்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த இன்ஸ்டான்ஸ் வேரியபிள் கிடைச்சிரும். ஸோ நீங்கள் டைரெக்டாக ஆப்ஜெக்ட் டாட் இன்ஸ்டான்ஸ் வேரியபிளை கால் பண்ணீங்கன்னா இந்த வேல்யூ உங்களுக்கு கிடைச்சிரும்.
ஆனால் இந்த ஸ்டாட்டிக் வேரியபிளை பாருங்க, நீங்கள் ஆப்ஜெக்ட்லாம் கிரியேட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அதுதான் ஸ்டாட்டிக் கீவேர்டோட அட்வான்டேஜ். Without creating an object, you can directly call the static variable. Variable demo dot static variable. நான் டைரக்டாவே இந்த ஸ்டாட்டிக் வேரியபிளை கால் பண்ணிட்டேன். அதுதான் ஸ்டாட்டிக் வேரியபிளோட யூசேஜ். இன்ஸ்டான்ஸ் வேரியபிளை எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். அதே மாதிரி ஸ்டாட்டிக் வேரியபிளை எப்படி வந்து ஆக்சஸ் பண்ணுறதை பார்த்துட்டோம். இப்போ இந்த மெத்தடை கால் பண்ணோம். அதே தான் நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருந்தோம்ல, இந்த ஆப்ஜெக்ட் டாட் டிஸ்பிளே இந்த மெத்தடை கால் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த லோக்கல் வேரியபிளும் பிரிண்ட் ஆகிடும். ஸோ இவ்வளோதான் வந்து வேரியபிள்ஸோட கான்செப்ட். எங்கே வேரியபிளை யூஸ் பண்ணுறோம், எப்படி யூஸ் பண்ணுறோம், அது லோக்கல் வேரியபிளா இல்லை ஸ்டாட்டிக் வேரியபிளா. ஸ்டாட்டிக் வேரியபிள் உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ யூஸ் பண்ணுங்க. இன்ஸ்டான்ஸ் வேரியபிள் எப்போ தேவைப்படுதோ அப்போ யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி லோக்கல் வேரியபிள் எப்போ தேவைப்படுதோ அப்போ யூஸ் பண்ணுங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. நீங்கள் லோக்கல் வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா வெளியில இருந்து அதை டைரெக்டாக கால் பண்ண முடியாது. ஆனால் ஸ்டாட்டிக் வேரியபிள் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா டைரெக்டாகவே ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாமே உங்களால் கால் பண்ண முடியும். ஸோ அதுக்கு இந்த எக்ஸாம்பிள் கோட் உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். ஸோ இவ்வளோதான் இன்னைக்கு பார்க்குற வேரியபிள்ஸோட கான்செப்ட். இதுதான் வந்து ஒரு பேசிக்ஸ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங். பை.